அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை மரியா அமைதியின் அரசி என்று அழைக்கப்படுகிறார். அமைதி என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று சமாதானம், இன்னொன்று அமைதியாக இருத்தல், கலவரமடையாமல் அமைதியாக இருத்தல். இந்த இரண்டு சொற்களையும் பொருளையும் உள்ளடக்கிய நபராக அன்னை மரியா இருந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தார் என்றுதான் லூக்கா நற்செய்தி அவரை பற்றி கூறுகிறார். இடையர்கள் இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டி பார்த்த செய்திகளை அன்னை மரியாவிடம் சொன்ன பொழுதும், அதற்கு பிறகு கோவிலில் தன் மகன் இயேசுவை கண்டடைந்த பிறகும் அவர் இவற்றையெல்லாம் மனதில் வைத்து சிந்தித்து வந்தார் என்று லூக்கா பதிவு செய்கிறார். எனவே எது நடந்தாலும் கலவரம் அடைந்து விடாமல், கலவரத்தை உருவாக்காமல், அமைதியோடு இறைவனுடைய திட்டத்தை சிந்தித்து அதனை உள்வாங்கி செயல்படுத்துபவராக அன்னை மரியா இருந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த வகையிலே அமைதியின் அரசி நமக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் சிறு சிறு காரியங்களுக்கு கூட கலவரம் அடைந்து விடுகிறோம். அதனால் கலவரத்தை ஏற்படுத்தி விடுகிறோம். அதற்கு பதிலாக அன்னை மரியா போன்று அமைதியானவராக அனைத்தையும் இறைவனுடைய பாதத்திலே இறக்கி வைத்துவிட்டு நாம் அமைதியானவர்களாக இருக்க வேண்டும். இந்த அமைதியினுடைய அர்த்தம் இன்னொன்றிலும் வெளிப்படுகிறது. தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் தேவையானவற்றை மட்டும் பேசுவது. அன்னை மரியா அத்தகையவராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு சில இடங்களில் மட்டுமே பேசியிருக்கிறார். அப்படி பேசிய இடங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை தருகின்ற வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றது. அதிகம் இவர் அமைதி காத்தவராக இருக்கிறார். மகனே, ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்று கேட்டார். அதற்கு அடுத்து இயேசுவினுடைய பணிவாழ்விலே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார். இறுதியாக அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார். இப்படி அன்னை மரியா மிக மிக குறைந்த அளவில் தேவையான வார்த்தைகளை மட்டுமே பேசியிருக்கிறார். அது தனக்கு புரிதலையும் பிறருக்கு நன்மையையும் தருகிற சொற்களாகவே அமைந்திருக்கிறார். எனவே அப்படி நாமும் அன்னையைப் போல அமைதி காப்பவர்களாக, தேவையான அளவு மட்டும் பேசுபவர்களாக இருக்க வேண்டும். வேர்டு இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். வார்த்தை என்பது சில்வர், வெள்ளி. அமைதி, மௌனம் என்பது தங்கம் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் அமைதி காப்பது என்பது மிக மிக முக்கியம். பல சமயங்களிலே பல பேர் வார்த்தைகளால் பிறரை புண்படுத்தி விடுகிறார்கள். அழகாக வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும். ஆனால் நாம் பிறரை நாவினால் சுட்டுவிட்டோம் என்றால் அவர்கள் இறக்கும் வரை நம்மை மன்னிக்க மாட்டார்கள். அத்தகைய வார்த்தையை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும்.
வார்த்தை என்பது நன்மைக்கும் பயன்படுத்தப்படலாம், தீமைக்கும் பயன்படுத்தப்படலாம். அன்னை மரியா போன்று நாம் இந்த வார்த்தைகளை, இறை வார்த்தையை உள்வாங்குபவர்களாக, நம்முடைய வார்த்தைகளை தேவையில்லாமல் விடாதவர்களாக, நம்முடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய புரிதலுக்கும் பிறருடைய நன்மைக்கும் பயன்படுத்துபவர்களாக அன்னை மரி போல இருப்போம். அன்னை மரி நமக்கு அமைதியின் அரசி. நம்முடைய உள்ளங்களுக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் நம் சமூகத்திற்கும் அவர் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அந்த அமைதியின் அரசியின் பாதையில் நாம் பயணிப்போம். அப்பொழுது நாம் அமைதி பெறுவோம். மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
புகழ்ச்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை மாதவரம் புனித அன்னாள் சபையின் மேனாள் தலைமை அன்னையும் தற்போது மாதவரத்தில் அமைந்திருக்கிற புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைவரும் செயலருமாக தனது பணியினை நேர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிற அன்னை அருள் சகோதரி அருள்முனைவர் லீமா ரொசாரியோ அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். மரியன்னையின் மாதம் இந்த மே மாதம். மரியன்னையுடைய பிறப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ளஷ் அண்ட் பிளட், உடலோட ஆன்மாவோட இரத்தத்தோட ஒரு சதையோட இன்றைக்கு உலகத்தில் நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். எதற்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடவுள் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வில் நமக்கு 2 முக்கியமான அம்சங்களை கொடுத்திருக்கிறார். இதில் நாலேஜ் இஸ் பவர் என்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, விஸ்டம் இஸ் சூப்பர் பவர். நாலேஜ் இஸ் த பவர் ஆஃப் த மைண்ட், பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த பவர் ஆஃப் த சோல். இந்த 2மே உள்ள ஒரு நபரைத்தான் நான் அன்னை மரியா என்று பார்க்கிறேன். இவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் உதாரணம். அன்னை மரியாள் எப்படி நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிச்சயம் அவர்களுடைய அறிவு அவர்களுடைய ரட்சிப்பு பணியில் மிக மிக உதவி செய்தது எனலாம். இதுவரைக்கும் ஒரு சொல்லப்படாத, காணப்படாத, பேசப்படாத ஒரு முக்கியமான ஒரு பகுதி அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அன்னை மரியாள் நிச்சயம் ஸ்கிரிப்சரை படிச்சிருப்பாங்க. ஸ்கிரிப்சரில் முதல் 5 புக்ஸ் என்றோமே, தோராவை படிச்சிருப்பாங்க, சாம்ஸை படிச்சிருப்பாங்க, விஸ்டம் புக்கை படிச்சிருப்பாங்க, ப்ராஃபிட்ஸை பற்றி படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் படித்து ஒரு தயாரான நிலையில் ஒரு இளம் பெண் வளர்ந்து வருகிறாள். இப்பேற்பட்ட ஒரு இளம் பெண்ணை கடவுள் தன்னுடைய மகனுக்கு தாயாக விளங்கும்படியாக கருத்தில் நினைக்கிறார். ஆகவே கப்ரியேல் தூதரை அனுப்புகிறார். கப்ரியேல் தூதர் வந்த உடனே அன்னை மரியாளுக்கு அருள் நிறைந்தவளே அப்படின்னு தான் சொல்கிறார். முதல்ல அறிவு நிறைந்தவளேன்னு சொல்லலையே. அப்போ அருள் எங்கிருந்து வருது? அறிவுக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு என்பது இந்த புத்தகங்களின் வழியாக வருவது, பட்டறிவோடு வருவது. அருள் என்பது வானத்திலிருந்து வருவது, கடவுளுடைய கொடை. அது ஒரு பொக்கிஷம். அப்போது அருள் நிறைந்தவளே என்னும் பொழுது அறிவும் அருளும் சேர்ந்த ஒரு அறிவு அம்மாவுக்கு இருந்தது. அதிலும் ஞானம் நிறைந்த கன்னிகைன்னு சொல்கிறோமே. அப்போது ஞானம் என்பது அறிவினுடைய உச்சகட்டம். ஞானம் என்பது கடவுளுக்கு சொந்தம்.
கடவுளினுடைய அறிவினுடைய முழுமை அதில் ஒரு சிறு புள்ளி தான் நமக்கு இருப்பது. அப்போ அறிவு, ஞானம், ஆன்மீகம், இந்த மூன்றையும் அன்னை மரியாள் ஒரு பொக்கிஷமாக கொண்டு இப்பேற்பட்ட வளர்ந்து வருகின்ற ஒரு பருவத்தில் தான் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்திக்கிறார். சரிங்கம்மா, ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. உங்கள் வாழ்க்கையில் மரியன்னை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? அன்னை மரியா அப்படின்றது கூட எனக்கு சொன்ன ஒரு அந்நியமாக தோன்றும். அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டாதான் அம்மா, மதர் மேரியன் போட்டு கூட நான் பிராக்கெட்டில் அம்மான்னு தான் போட்டுவேன். அம்மா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சொந்த அம்மாவுக்கும் மேலாக நினைத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை, நம்முடைய ரத்தத்தோட சதயம் பிண்டமாக அப்படியே ஒட்டி உராசி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். மரியன்னைகிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன இதாக இருக்கா? நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம் கானா ஒரு கல்யாணத்தை பற்றி. அதில் பல நாட்கள் நான் நிறைய தியானம் பண்ணியிருக்கிறேன். அந்த தியானத்தினுடைய விளைவாக நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். கற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, செயல்படுத்தி இருக்கிறேன். இப்போ கானாவூர் கல்யாணம் இது காட்டப்படுது, நமக்கு 2வது அதிகாரத்தில் காட்டப்படுது. கானாவூர் கல்யாணத்துக்கு மரியாளும் இயேசுவும் அவருடைய சகோதரர்களும் எல்லோரும் போயிருந்தாங்க. உறவுக்கார கல்யாணம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அங்கே ரசம் போதவில்லை அப்படின்றத அந்த வீட்டாரு கூட சொல்லலை. அவங்களுக்கு தானே புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அந்த சென்சிட்டிவிட்டி. அந்த சென்சிட்டிவ்ன்றது ரொம்ப நுணுக்கமான பார்வையிலிருந்து அவருடைய மனம் அங்கே இல்லாத பற்றாக்குறைக்கு தாவுது. இந்த சென்சிட்டிவிட்டி எதனால் வரும்னா, நான் நம்புகிறேன் டிவினிட்டியால் தான் வரும். டிவினிட்டி என்ன? தூய்மையான அப்பழுக்கில்லாத எண்ணங்கள், அப்பழுக்கில்லாத மனம், அப்பழுக்கில்லாத செயல்பாடுகள், தூய்மையான வாழ்க்கை. இந்த தூய்மையான வாழ்க்கை தான் நம்ம ஒருத்தரை சென்சிட்டிவாக ஒரு நுணுக்கமான எது இருக்குது எது இல்லை, எதை நீக்கணும் எதை செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வை காட்டி கொடுக்கும். அதுவும் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கு, எங்கெங்கெல்லாம் வலிமை இல்லையோ அங்கு நாம் வலிமையாக இருப்பது, எங்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அங்கு உணவாக நாம் மாறுவது, எங்கே துயரம் இருக்கிறதோ அங்கே நம்ம ஆறுதலாக இருப்பது, எங்கே கண்ணீர் இருக்கிறதோ அங்கே நாம் துடைக்கும் கரங்களாக இருப்பது. இதுதான் அந்த சென்சிட்டிவிட்டி. இதை பார்த்த உடனே அம்மா மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பதில் யாருன்னா தன்னுடைய மகன். சும்மா போய் கேட்கல, மகனே அவங்களுக்கு ரசம் இல்லை, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஏன்னா அன்னை மரியாளுக்கு நல்லா தெரியும் தன் மகனை எப்படி வளர்த்து விட்டுருக்குறாங்க. அவங்க கரிசனையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, இரக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அன்பை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அயலார்களை எப்படி அன்பு செய்வதுன்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகனுக்கு ஒரு சொல் சொன்னால் போதும் புரிஞ்சுக்குவார் அப்படின்றது அம்மாவுக்கு நல்லா தெரியும். மகனே ரசம் போதவில்லை. அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு? அம்மா இன்னும் நேரம் வரலையே. மாதா என்ன நினைக்கிறாங்க? என்ன அந்த நேரம் வந்துடுச்சு. இயேசுவை விட அன்னை மரியாள் தன்னுடைய ஞானத்தில், மிஸ்டிக் விஸ்டம்னு சொல்லுவோம், வரப்போகிற ஒரு அவமானத்தை தன்னுடைய ஒரு சென்சிட்டிவிட்டியால் தன்னுடைய மகனை வைத்து துடைக்கிறார். முதல் புதுமையை செய்ய வைக்கிறார். இயேசு செய்யல, தன் அம்மா செய்ய வைக்கிறார். அம்மா செய், இதுக்கு நேரம் வரல அப்படின்னு இயேசு சொல்லும் பொழுது அவர் வேற ஒன்றுமே சொல்ல, நேர பணியாளர்கள்கிட்ட போய் அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்க, ஒரு சின்ன ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு வார்த்தையை கூட மீறாதீங்க, அவர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் எல்லாரோடையும் உட்காந்துக்கிறார். ஆனால் நானும் எப்படி கற்றுக்குவேன்னா, ஒரு நல்லதை செய்துட்டு அதை மறைவாக செய்துவிட்டு நடந்து போயிட்டே இருக்கணும், இன்னொரு புதுமையை பார்க்கறதுக்கு, இன்னொரு ஹெல்ப்பை பார்க்கறதுக்கு அப்படின்றத நல்ல அம்மா கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்போது இயேசு என்ன செய்கிறார்? அதை ஆசீர்வதிக்கிறார். தண்ணீரை கொண்டு போய் பந்தியாளனிடம் கொடுங்கள், அவ்வளோதான். சரிங்கம்மா. மதமேரிகிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். சாதாரணமாக நான் என்னுடைய ப்ரேயர் செய்த விதம் எப்படி இருக்கும்னா, நான் இது வேணும் அது வேணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு எது தேவை எது வேண்டாம் அப்படின்னு இயேசுவுக்கும் தெரியும், மாதாவுக்கும் தெரியும். நான் செய்கிற மன்றாட்டு அடுத்தவர்களுக்கு பயனை கொடுக்குமா, 2 பேருக்கு கொடுக்குமா, இல்லை 20 பேருக்கு கொடுக்குமா,
இது என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் தேவையா இல்லை இது ஊருக்கே தேவையா அப்படின்னும் பொழுது தான் அந்த மன்றாட்டு வைப்பேன் நான். அப்போ மாதா கிட்ட சொல்லும் பொழுது, அம்மா இது தேவைப்படுது, நீங்களே பார்த்துக்குங்கம்மான்னு சொல்லிடுவோம். அம்மா கிட்ட வேண்டி எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ புதுமைகள் நடந்திருக்கு. அது 1 2 அப்படின்னு இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மன்றாட்டாவே போயிடும். எது கடவுளுக்கு பிடித்ததோ அது நடக்கும் நமக்கு. எது நமக்கு மட்டும் நல்லா இருக்குமோ அது கிடைக்காது. அப்படி என்ற ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஆன்மீக பக்குவம் எனக்கு இருக்குதுன்னு நம்புறேன். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த சந்திப்புக்கு நீங்க ஒத்துக்கிட்டமைக்காக மாதா தொலைக்காட்சி சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் பணி சிறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை மாதவரம் புனித அன்னாள் சபையின் மேனாள் தலைமை அன்னையும் தற்போது மாதவரத்தில் அமைந்திருக்கிற புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைவரும் செயலருமாக தனது பணியினை நேர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிற அருள் சகோதரி அருள் முனைவர் அன்னை லீமா ரொசாரியோ அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு முற்றிலுமாக ஒரு மிக சிறந்த ஒரு பாடமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் அன்னை மரியா அமைதியின் அரசி என்று வணக்கம் செலுத்துகிறோம். ரோஜா மலர் பூக்கும் செடியை நாம் ரோஜா செடி என்று அழைக்கிறோம். அவ்வாறெனில் அமைதியின் அரசரை பெற்றெடுத்த அன்னையை அமைதியின் அரசி என்று அழைப்பதே பொருத்தமானதாகும். இசையா இறைவாக்கினர் இயேசுவை அமைதியின் அரசர் என்று முன்னறிவிக்கிறார். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார். எசையா 9:7. அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கு என்றுமே முடிவிராது. எசையா 9:6. எனவே அமைதியின் அரசரை பெற்றெடுத்தவர் அமைதியின் அரசி ஆவார். 1917ஆம் ஆண்டு பாத்திமா நகரில் 3 குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்த அன்னை மரியா, தினமும் ஜெபமாலை செய்யுங்கள், இதன் மூலமாக போருக்கு முடிவு வரும், அமைதி ஏற்படும் என்று கூறினார். எனவே அப்போது திருத்தந்தையாக இருந்த புனித 15ஆம் பெனடிக்ட் அன்னை மரியாவை அமைதியின் அரசியாக கண்டுகொண்டு இந்த வணக்கத்தை அன்னையின் மன்றாட்டு மாலையில் இணைத்தார். உண்மையில் அன்னை மரியா அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதி அருளுபவர். கானா ஊரின் திருமண வீட்டாருக்கு அமைதி கிடைக்க இயேசுவிடம் பரிந்துரை செய்கிறார். எனவே நமது குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் அமைதியை பரிந்துரைப்பவர்தான் அன்னை மரியா. அமைதியின் அரசியான அன்னை மரியா பெற்றுத்தரும் அமைதி உங்கள் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் கிடைப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க.
திருவடி